இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. கிருஷ்ணர்களே, பே அல்லது பே? பே. மிக இலகுவான எழுத்து, ஆனாலும் மணி ஒலித்து விட்டது. ஏதாலும் வளமான குரலுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை வருஷத்தை வழங்குங்கள். நன்றி கிருஷ்ணன் அவர்களே. கிருஷ்ணன் என்ற இடத்திலே அடுத்து நாம் அழைப்பது பெண்ணோடு இல்லை, இவரோடு போட்டியிட்டு பாட நாம் ஒரு ஒலிபரப்பாளரையே அழைப்போம். என் குடும்பத்தை சேர்ந்தவரா, வானொலி குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த டிட்ராய்ட் மண்ணிலே இருந்து தமிழ் பணி ஆற்றுபவர். தமிழ் அமுதம் வானொலியை தன் துணைவியாரோடு இணைந்து நடத்தி வருபவர் டாக்டர் பாலநேத்திரம். வாசிக்கும் பாலநேத்திரம் வானொலிகளிலும் இணையதளத்திலும் வானொலி பணியாற்றி வருபவர். ஒரு கலைஞருக்கே உரிய ஆடை அணிந்து வருகிறார் பாலநேத்திரம். வணக்கம். நன்றி. வணக்கம். வானொலியில் பணியாற்றும் பொழுது பாடுவீர்களா? அறிவிப்போதும் சேர்ந்து பாடுவீர்களா? பாடினா பிசினஸ் நடக்காது. மற்றவர்கள் பாட்டுகளை ரசிக்கிறதுல தான் எனக்கு ஆசை. சரி, இன்று மேடை ஏறி இருக்கிற ஒரு புது அனுபவம். விழுத்து கட்டுங்கள். எங்கே இன்றைக்கு தமிழ்நாடு அறக்கட்டளையோட ஈகையில் என்பதுக்காக ஸ்பெஷலான பாட்டு இது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றார் என்றவர் வெறுத்திடுமா, மாலை நிலா வேளை என்றார் வெளிச்சம் தர மறுத்திடுமா. உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுக்கவில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அட்டகாசமாக பாடுகிறீர்கள். ஆனால் பாட்டுக்கு பாட்டு போட்டியோடு ஓட்ட போட்டியும் நடந்தது. நீங்களோட அவர் தேடி உங்கள் பின்னால் வர தாளவாத்திய கலைஞர்களோடு கொஞ்சம் சமரசம் செய்து கொள்ளுங்கள். கோ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. இம்முறை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து கோ அல்ல, கோ நெடில். கொஞ்ச நேரம் கொஞ்ச இல்லை, நான் சொன்ன எழுத்து கோ, குரில் அல்ல, கோ நெடில். கோடை கால காற்றே, இடும் தென்றல் பாடும் பாற்றே. கோடை கால காற்றே, இடும் தென்றல் பாடும் பாற்றே. மனதிலே ஒரு சுகம், அதிலே ஒரு ரசம். கோடை கால காற்றே, இடும் தென்றல். இ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. இ அல்லது இ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதிலோ ஆசை சுகம் சுகம், அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம். பல ராகங்கள் சேர்ந்த ஒரு பாடலை ராக மாளிகை இருந்தார்கள். பல சுருதிகளில் பாடுவதை என்னவென்று அழைப்பது? ரா இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. ரா அல்லது ரா? ராஜராஜ சோழன் எதிராடும் பாரதேசம் நீதான். ராஜராஜ சோழன் எதிராடும் பாரதேசம் நீதான். காதல் மண்ணீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உன் ஆசை மீது உண்டானதே.
அல்லது நா 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. நானே அது நடந்து விட்டார். நானே அது நடந்து விட்டார். இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். இங்குள்ளவரே ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். அவன் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். வாத்தியார் பாடலை பாட ஆரம்பித்ததும் அந்த அபிநயம் கூட அப்படியே வந்துவிட்டது. அவருடைய ஆவியருடைய உடம்புக்குள் புகுந்து விட்டது போல. தூ இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. தூ அல்லது தூ 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. பவித்ரா. துள்ளி துள்ளியாய் சுட்டும் மழை துள்ளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்து விட்டாய். துள்ளி துள்ளியாய் சுட்டும் மழை துள்ளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்து அருமை, அருமை. அபூர்வமான பாடல்களை எல்லாம் தேடி தேடி பாடுகின்ற திறந்தோர் பாடல்களை பாடுவதால் அவருக்கு அத்தனை பாடல்களும் நினைவிருக்கின்றன. மா இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. மா நெடில் அல்ல, ம குரில். மயங்குகிறாள் ஒரு மாறு தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவுமில்லாது. மயங்குகிறாள் ஒரு மாறு திருவாய் மொழியாலே நத்தா நத்தா என்றால் நெஞ்சம் உருகாதா. மயங்குகிறாள் ஒரு மாறு தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது. மயங்குகிறாள் ஒரு மாறு. இசையரசி பி சுஷிலா இங்கே வந்திருந்தால் இந்த பாடலை இனிமேல் நீங்கள் இப்படித்தான் பாட வேண்டும் என்று அவரிடம் பாடி காட்டுவார் போல இருக்கிறது. மீண்டும் தூ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. பவித்ரா, இம்முறை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து தூ நெடில் அல்ல, தூ குரில். துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. துள்ளாவிட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. நீ துள்ளாவிட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. சி இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. பாலநேத்திரம். சி குரில் அல்ல, சி நெடில். சிரி சிலுக்கெடு அடிக்கடி வானொலியில் பாடலை ஒளிபரப்புவர். அவருக்கு அந்த எழுத்தில் திடீரென்று நினைவுக்கு வரவில்லை. எனவே அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நாம் அழைக்கின்றோம் சுஜாதா சந்திரமோகன் அவர்களை. சுஜாதா சந்திரமோகன் பெண்ணோடு போட்டியிட பெண்ணே வருகின்றார். பாடுவதில் மட்டுமல்லாமல் நாட்டிய கலையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். இசை, நடனம் இவற்றை பல மாணவ மாணவிகளுக்கு கற்றும் தருகின்றார். ப்ளூம்ஃபீல்ட் என்ற இடத்தில் வாழ்ந்து வருகின்றார். புகழ்பெற்ற டி.எம். சௌந்தரராஜன், பி. சுஷிலா ஆகியோரோடு மேடையில் அருமையான கவிதை வாசித்த கல்பனா அவர்களுக்கு நன்றி. அடுத்து 2 நாட்களாக எம்ஜிஆர் பாடல்களில் முங்கி மூழ்கி
கரங்களை உயர்த்தி நம் கரங்களை தட்ட வைத்த பால நேத்திரம். தமிழ் அமுதம் பருகியவர், தமிழ் அமுதம் வழங்கியவர், கவி அமுதம் வழங்க வருகிறார். பாருங்கள் ஐயா. அவையோர்களே வணக்கம். இதுக்குமா தமிழ்நாடு அறக்கட்டளை கவியரங்கில் பாடி தனித்திறத்தில் என் காண்பாய் என்றால் மனைவி. தமிழ்நாடு அறக்கட்டளை கவியரங்கில் பாடி தனித்திறத்தில் என் காண்பாய் என்றால் மனைவி. ஈகையில் இன்பம் என்றே நகையாகும் என மொழிந்தார். ஈகைக்கு மறுபொருள் தங்கம் என நான் அறிந்தேன். மீண்டும் ஈகையில் இன்பம் என்றே நினைத்தது நடக்கும் என்றார். ஈகை என்றால் கற்பக மரம் என புலர்ந்து பொருள் அறிந்தேன். மீண்டுமே ஈகையில் இன்பம் என்றே பறவைக்கறி உண்பீரோ என மொழிந்தார். ஈகை என்றால் காடை எனும் பறவை என பகுத்தறிந்தேன். கூகை கண் கொண்ட டிக்சீனி வேட்டையாடும் கோயில் எனும் பறவையாமே. ஈகையிலே இன்பமுற்றேன் என நானும் பதில் அளித்தேன். ஆகையினால் முச்செடியில் சுகமும் உண்டோ என கேட்டார். 1000 மைல் கடந்த மிமோசா முச்செடிக்கும் ஈகை என பெயருண்டு என நானும் அறிந்து கொண்டேன். நற்கொடை எனும் ஈகை என்றே குளிர்ந்து மனம் மகிழ்வுற்றாளே. இன்டர்நெட்ல தேடினதா இது இதயத்தில் தேடியது. வரியார் கொன்றிவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து சொன்னவரோ வள்ளுவர். நெறிகொண்ட வாழ்வினுக்கு அணிகலன் நொடிந்தோர்க்கு குறிப்பறிந்து கொடையீதல் இது அடியேன் வார். நெறிகொண்ட வாழ்வினுக்கு அணிகலன் நொடிந்தோர்க்கு குறிப்பறிந்து கொடையீதல் இது அடியேன் வார். கடையேழு வள்ளல் என்று ஏன் சொன்னார்? அவர் விடுத்து கொடையேதும் அளித்திட ஆளில்லை என்று அறிந்தார். விடைபகர வாத்தியாரை நானும் கேட்டேன். அவர் சொன்னார், கடை என்றால் கடைசியாக வந்த 7 வள்ளல் இல்லை, கடையிலே வாங்கிடவோ அக்ரிணையாம் பொருளும் இல்லை. கடை என்றால் கடைசியாக வந்த 7 வள்ளல் இல்லை, கடையிலே வாங்கிடவோ அக்ரிணையாம் பொருளும் இல்லை. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என முப்பெரும் முதுகலை சங்க நாளில் கடைச்சங்க காலமதில் கொடையீந்த வள்ளலவர். புடைசூழ பேராட்சி செய்திட்ட மன்னவராம். புடைசூழ பேராட்சி செய்திட்ட மன்னவராம். எடை போட்டு பார்க்கவுமே இயன்றிடாமல் மடை திறந்த வெள்ளமாய் அன்பு பொங்க உடை துறந்தும் உத்தமராய் வாழ்ந்தாராம். குடை கொண்ட குலமகனாய் அந்த நாளில். ஆகையினால் மனிதர்கள் ஈகையிலே இன்பமது புராதன தமிழ் வழக்கு. காகையை போல் நாமும் கரைந்தினிதே உண்டு வந்தால் ஈகையிலே இன்பந்தனை எளிதினிலே காணுவோமே. காகையை போல் நாமும் கரைந்தினிதே உண்டு வந்தால் ஈகையிலே இன்பந்தனை எளிதினிலே காணுவோமே. உள்ளங்கை அரித்திட்டால் உடன் வருமாம் பணவரவு. உள்ளங்கை அரித்திட்டால் உடன் வருமாம் பணவரவு. உள்ளம் கை கொடுத்திட்டால் உயர்ந்திடுமே தயவுணர்வு. கள்ளம் கவடமெலா கல்வி பயில் பாலகரை வெள்ளம் மடைதிறக்க வித்தகராய் ஆக்குதற்கும் பள்ளம் பல மிகுந்த பாதை இடர்களைந்து துள்ளி ஓடி ஆடி துணிந்து குடி சிறக்க வெள்ளி முளைத்தங்கே வெற்றி சேர் நன்மகவாய் பள்ளி சேர் பயிலவோர் பாடசாலை படைத்திடுவோம். உள்ளம் கள்ளம் கபடமெலா கல்வி பயில் பாலகரை வெள்ளம் மடைதிறக்க வித்தகராய் ஆக்குதற்கும் பள்ளம் பல மிகுந்த பாதை இடர்களைந்து துள்ளி ஓடியாடி துணிந்து குடி சிறக்க வெள்ளி முளைத்தங்கே வெற்றி சேர் நன்மகவாய் பள்ளி சேர் பயிலவோர் பாடசாலை படைத்திடுவோம். அன்ன சத்திரம் 1000 அமைத்திட்டார் அந்நாளில். மன்னவரை நம்பி மட்டும் வாழ்ந்திடார் நன்மக்கள். சொன்ன சாத்திரம் பல நூறு இருந்தாலும் இன்னும் தேவைதான் தமிழகத்தில் அன்னதானம். கண்களை இழந்துவிட்டு கஷ்டத்தில் வாழுபவர் கம்பன் காலம் முதல் கையிலையிலும் இருந்ததுண்டு. கண்களை இழந்துவிட்டு கஷ்டத்தில் வாழுபவர் கம்பன் காலம் முதல் கையிலையிலும் இருந்ததுண்டு. இறந்து போன பின்பும் ஈகை உதவும் என்றால், இறந்து போன பின்பும் ஈகை உதவும் என்றால் மறந்து போகும் முன்னே கண்தானம் வாக்களிப்பேன். வாழும் வாழ்வினை வளமுடனே பெருக்கிடவே வளர்ந்து வரும் முதியோரும் வசதியுடன் வாழ்ந்திடவே வளரத்தான் வேண்டும் இங்கே மருத்துவ வசதியுமே உளவு வந்து ஈகையுடன் மருத்துவ உதவியுமே. வாழும் வாழ்வினை வளமுடனே பெருக்கிடவே வளர்ந்து வரும் முதியோரும் வசதியுடன் வாழ்ந்திடவே வளரத்தான் வேண்டும் இங்கே மருத்துவ வசதியுமே உளவு வந்து ஈகையுடன் மருத்துவ உதவியுமே.
சமூக சிந்தனையில் சதி ஒழித்த மனிதருண்டு. சமூக சிந்தனையில் சதி ஒழித்த மனிதருண்டு. சந்ததி காக்கும் அந்த விதவைக்கு வழிகண்டு சடுதியில் அவர் தொழில் புரிய சட்டமா வகை செய்யும். சந்ததி காக்கும் அந்த விதவைக்கு வழிகண்டு சடுதியில் அவர் தொழில் புரிய சட்டமா வகை செய்யும். விடுதியில் அவர் பயின்றிடவே வேண்டுமென்றோ ஈகை குணம். ஆய கலைகளை அயராமல் கற்றுவிட்டு தூய மனதுடனே மக்கட்கும் பயிற்றுவிக்கும். ஆன்ற மக்கள் தன்னை ஆதரவாய் பேணி காத்து சான்றோர் வட்டத்தை சால பெருக்கிடலும் ஈகையில் இன்பமென என் அறிவு சொல்கிறதே. ஆய கலைகளை அயராமல் கற்றுவிட்டு தூய மனதுடனே மக்கட்கும் பயிற்றுவிக்கும். ஆன்ற மக்கள் தன்னை ஆதரவாய் பேணி காத்து சான்றோர் வட்டத்தை சால பெருக்கிடலும் ஈகையில் இன்பமென என் அறிவு சொல்கிறதே. மயிலுக்கு குளிர்காய போர்வையிந்தார் பேகனம். மயிலுக்கு குளிர்காய போர்வையிந்தார் பேகனவர். ரயிலடியில் முதியவரை நாம் பேண ரயிலடியில் முதியவரை நாம் பேண நினைவுறுத்தி. முல்லைக்கு தேரிந்தார் முதற்குடியாம் பாரியவர். முல்லைக்கு தேரிந்தார் முதற்குடியாம் பாரியவர் தம் மக்கள் தொல்லையிலே பின்னாளில் வாடிடுவார் என்று அறியார். எல்லையற்ற ஈகை கொண்ட நன்மனதால் அவர் மகவை வல்லவராம் அவ்வையுமே அருகிருந்து அரவணைத்தார். ஆதலினாலே எம் மக்கள் இருக்கிற சொத்துதனை தானமாக தந்துவிட்டால் பிறக்கிற சந்ததியோ பற்றிக்கொள்ள ஏதுமின்றி ஏழையாக எதிர்நீச்சல் போட வேண்டி வந்திடுமோ என்றெண்ணி கோழையாக ஈகையினை புறந்தள்ளி விட்டிடாதீர். இருக்கிற சொத்துதனை தானமாக தந்துவிட்டால் பிறக்கிற சந்ததியோ பற்றிக்கொள்ள ஏதுமின்றி ஏழையாக எதிர்நீச்சல் போட வேண்டி வந்திடுமோ என்றெண்ணி கோழையாக